கஸ்தூரி, கஸ்தூரிமா, என்ன ஊருக்கு போனா ஒரே அடி அங்கேயே இருந்துருவியா? திரும்பி வர எண்ணமே வராதா உனக்கு? நானா? என் தங்கச்சியை விட என் ஊரு முக்கியமா? என்ன வார்த்தை சொல்லிட்டமா? உன்னை ஏதாவது பேசுனா உடனே அண்ணன் பாசத்தை காமிச்சு என்ன ஆஃப் பண்ணிடு. கஸ்தூரிமா, சட்டு புட்டுன்னு வந்துடலான்னு தான் இருந்தேன். ஆனா நம்ம சித்தப்பா நீ பள்ளிக்கூடம் போனதுல இருந்து உன் பசங்க பள்ளிக்கூடம் போன வரைக்கும் உட்கார வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் சமாளிச்சிட்டு வரத்துக்குள்ள 2 நாள் ஆயிடுச்சுமா. ஏமாமா, உன்னை பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. எனக்கு என்னமோ நீ குடிச்ச குடிக்கு தெளிறதுக்கு 2 நாள் ஆயிருக்கும் போல. அதுதான் லேட்டா வந்திருக்கோன்னு தோணுது. டேய், குடிய விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. அண்ணே, ம். 2 பீடி கட்டுக்கு தான் உன்கிட்ட அவ்வளோ பேசியிருக்காரு. ஆ. முதல்லயே அதை நீ வாங்கி கொடுத்திருந்தனா நீ கிளம்பி வந்திருக்கலாம்ல. அது மட்டுமா நடந்தது? குடும்பத்திலே இது முக்கியமான கல்யாணம். நீ கல்யாணத்துக்கு வராதனால நான் தான் காரணத்தை சொல்லி ஓஞ்சி போயிட்டேன் தெரியுமா? சொந்தக்காரங்க வேற விட்டானுங்களா? ஆமா, வேற என்னதான் வேணுமா அந்த சொந்தங்களுக்கு? இவனோட பிரச்சனை பத்தி தான். சிறுசு பெருசுல இருந்து நேத்து குத்த வச்சது வரைக்கும் நேத்து என்ன கேட்டு தொலைச்சி எடுத்துருச்சுங்க. ஆமா, என் பாப்பா எங்க? நாங்க எப்படி இருக்கிறோம், கடை எப்படி இருக்குன்னுலாம் கேட்க தோணல. வந்தோடனே உனக்கு உன் பொண்ணு தான் முக்கியம். ஏமாமா? ஆமா மாப்பிள, அதுல என்ன சந்தேகம்? எப்பவும் என் பொண்ணு தான் முதல்ல. ம். ஏம்மா மித்ரா,